வணக்கம். இன்னைக்கு டே 2. டே 1ல வந்துட்டு நம்ம சில கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம். அதுல வந்து இதுவரையும் வாட் இஸ் த பாலிசி கிரியேட்டட் பை அல்மீடா அந்த கொஸ்டின் வரையும் பார்த்தோம். இப்ப வந்து நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஹூ இஸ் த ரியல் ஃபவுண்டர் ஆஃப் த போர்ச்சுகீஸ்? போர்ச்சுகீஸோட ரியல் ஃபவுண்டர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் யாருன்னா அல்ஃபோன்சோ டி அல்பிக்யூர். இவர் எப்போ வந்து வந்தார்னா 1509லேருந்து 1515 வரையும் இவர் தான் ரியல் ஃபவுண்டர் ஆஃப் போர்ச்சுகீஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஹீ கண்ட்ரோல் ஓவர் ஆன் விச் பார்ட்ஸ்? இவர் வந்து எந்த பார்ட்ஸ் மேலே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு அப்படின்றது, எந்த பார்ட்ஸ் மேலே கண்ட்ரோல் பண்ணாரு அப்படின்றது தான் கொஸ்டின். இதில் எங்கன்னா ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, ரெட் சி, ஒர்முசோ, மலபார் அண்ட் மலாக்கா, இங்கெல்லாம் வந்து இவர் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சாரு. அடுத்து வந்து அல்ஃபோன்சா இன்ட்ரடியூஸ்ட் விச் சிஸ்டம்? அல்ஃபோன்சா வந்து எதை இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படின்னு கேட்குறாங்க. அல்ஃபோன்சா வந்துட்டு தண்ணிகள் இந்த இடத்துல இந்தியாவின் ஓஷனை வந்து நீங்கள் கிராஸ் பண்ணணும்னா அவங்க கிட்ட பர்மிட் வாங்கணும், கப்பல்கள் வந்து பர்மிட் வாங்கணும் அப்படின்ற முறையை வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. இதை வந்து பர்மிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்டேஸ் சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து இந்த கொஸ்டின்லாம் பார்த்துட்டோம். அல்ஃபோன்சா அக்வயர்ட் விச் ஸ்டேட் ஃப்ரம் ஹூம் இன் விச் இயர்? அல்ஃபோன்சா வந்துட்டு கோவாவை வந்து கைப்பற்றினார். எப்போ கைப்பற்றினார்னா 1510ல் சுல்தான் ஆஃப் பிஜய்பூர்ட்டேருந்து கைப்பற்றினார். அவர் வந்து அதில் ஷா டைனஸ்டி இவர்கிட்டேருந்து தான் வந்து கைப்பற்றினார். அடுத்து ஹூ அபாலிஷ்ட் சதி? சதியை வந்து யார் அபாலிஷ் பண்ணதுன்னா அல்ஃபோன்சா டி அல்பெக்யூர் தான் வந்துட்டு சதியை வந்து அபாலிஷ் பண்ணார். அடுத்து ஹூ ப்ரொமோட்டட் மேரேஜ் வித் இந்தியன் உமன்? அவதும் அல்ஃபோன்சா தான் வந்து இந்தியன் உமனோட கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ப்ரொமோட் பண்ணார். அடுத்து வந்து இன் விச் கிங் தே ஹாவ் அ குட் ரிலேஷன்? விஜயநகர எம்பையர் கிருஷ்ணதேவராயா கூட தான் இவங்களுக்கு குட் ரிலேஷன்ஷிப் இருந்தது. ஓகேவா? அடுத்து இன் விச் பீரியட் தேர் இஸ் அ வேக்கம்? இவர் வந்ததுக்கு அப்புறமா 1515லேருந்து 1529 வரையும் வேக்கம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். வேக்கமாக இருந்துச்சு. இந்த டைமில் யாரும் பெருசாக வரல. ஓகேவா? எந்த கவர்னர்ஸும் பெருசாக வரல. இன் விச் இயர் வாஸ்கோ ட காமா அப்பாயிண்டட் அஸ் வைஸ்ராய்? எப்போ வந்து வாஸ்கோ ட காமா வைஸ்ராயா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டார்னா 1524ல் வாஸ்கோ ட காமா வைஸ்ராயா வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டார். தேங்க்யூ.